ஹாய் வெல்கம் டு மேக்ஸ் கிச்சன் அண்ட் vlogs. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அப்படி இல்லாட்டினா ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி. இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பேர் மலிதா, மைதா மாவில் பண்ணக்கூடியது. இது மைதா மாவுலையும் பண்ணலாம், கோதுமை மாவுலையும் பண்ணலாம். பட் நான் இன்றைக்கி மைதா மாவில் தான் பண்ணி காமிச்சிருக்கேன். ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ட் தான், பட் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க ரெசிபி எப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். மலிதா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து மைதா எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி மைதா மாவில் தான் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கோதுமை மாவில் கூட நீங்கள் பண்ணலாம், இல்லை ஹாஃப் கோதுமை ஹாஃப் மைதாவில் கூட பண்ணலாம். நான் ஒரு 5 ஸ்பூன் 6 ஸ்பூன் மைதா மாவு போட்டிருக்கேன். உப்பு மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா மாவு மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு மாவு மிக்ஸ் பண்ணியாச்சு, இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து வந்து நம்ம ஹாட் வாட்டர் வந்து சூடு பண்ணணும். சுடு தண்ணி வந்து காய வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து அந்த மைதா மாவு திரட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம தேய்ச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த மைதா மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து ஒரு சின்ன சின்ன சப்பாத்தியாக தேய்ச்சிப்போம். கீழே வந்து லைட்டாக மாவு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம சப்பாத்திக்கு தேய்ப்போம் இல்லையா, அது மாதிரி திரட்டிக்கணும். சப்பாத்தி மாதிரி கம்ப்ளீட்டாக திரட்டியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா குட்டி குட்டியாக கொஞ்சமாக டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கணும். இது வந்து எப்படின்னா ஹோம்மேட் பாஸ்தா மாதிரி. இந்த மாதிரி இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம தண்ணி வந்து கொதிக்குது, அதில் போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். ஒரு 6லேருந்து 8 நிமிஷம் முடிய வந்து வெந்ததுன்னா உங்களுக்கு குக் ஆகிடும். இந்த தண்ணி கொதிக்குது. ஆல்ரெடி நான் உப்பு போட்டிருக்கிறதுனால மாவில் இதில் நான் உப்பு சேர்க்கலை. இது மாதிரி நம்ம வெட்டி வச்சிருந்த எல்லா பீசஸையும் போட்டுக்கலாம் உள்ள. ஃப்ளேவர்ஸ்க்கு வேணும்னா ஜீரா ஓமம் அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் காரத்துக்கு. பட் நான் இன்றைக்கி பண்ண போகிறது வந்து இது ஒரு ஸ்வீட் ரெசிபி, என் ஹஸ்பண்டோட சைல்ட்ஹுட் ரெசிபி இது. ஸோ அவர் தான் எனக்கு இதை சொல்லி கொடுத்தாரு. அவர்கிட்ட இருந்தால் நான் இதை கற்றுக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கோதுமை மாவில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம், இல்லை ஹாஃப் கோதுமை மாவு ஹாஃப் மைதா மாவில் கூட பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே போட்டாச்சு, எல்லாமே குக் ஆகிட்டுருக்கு. ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் முடி இது அப்படியே இருக்கட்டும். இது நல்லா வெந்து வரட்டும். அதுக்குள்ளே நான் நெக்ஸ்ட்டு வந்து அது மாதிரி திரட்டி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இது கட் பண்ணி வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு இது வந்து நல்லா பாயில் ஆகிடுச்சு, அதை எடுத்துடலாம் வெளியே. நல்லா இது பாயில் ஆகிடுச்சு. நான் ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் விட்டுருப்பேன். இதை வெளியே எடுத்துடலாம். இப்போ ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருந்தேன் க்யூப்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்து இதில் போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக துருவி வச்சுருக்க தேங்காய், உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு தேவையான அளவு சர்க்கரை. இதை கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாத்துலேயும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த பாஸ்தா இது மாதிரி பண்ணி வச்சுட்டு நார்மலாக நம்ம சாஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணி கூட நீங்கள் சாப்பிட்லாம். அப்படி இல்லாட்டினா வெங்காயம் தக்காளி கேரட்டு பீன்ஸ் அதெல்லாத்தையும் போட்டு இந்த பீஸையும் போட்டு மிளகாத்தூள் தனியாத்தூள் சீரகத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மல்லித்தலை போட்டு சாப்பிடுங்க. வேணும்னா டொமேட்டோ கெச்சப் கொஞ்சமாக ஊற்றிட்டு பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். அதுவும் வீட்டிலையே ஹோம்மேடு பாஸ்தா வந்து நம்ம பண்ணிடலாம். அதுக்கு பெரிய மிஷின்ஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு பேர் வந்து மலிதா.
அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இதை சர்வ் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இதில் வந்து நீங்கள் வேணும்னா பால் கூட ஊற்றி நீங்கள் செஞ்சுக்கலாம். பட் நான் இன்றைக்கி பால்லாம் ஊற்றலை, வெறும் தேங்காய் பூ சுகர் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.